வணக்கம் மக்களே. 2024 ஆரம்பிச்சதுலேருந்தே தமிழ் சினிமாவில் நல்ல படங்களே வரலப்பா அப்படிங்கிற ஒரு புலம்பல் இன்டர்நெட் ஃபுல்லாக பரவிக்கிட்டு இருக்கு. புலம்பாம வரீங்களா கொஞ்சம்? ஆனால் அப்படி கிடையாது, சில நல்ல படங்களும் வந்திருக்கு. அதில் அண்டர்ரேட்டடாக இருக்கக்கூடிய 5 படங்களை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 10 ரூபா டிக்கெட். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படம் அதோ முகம். இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட தான் கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட ஒன்லைன், ஹீரோ தன்னோட ஒய்ஃபோட பர்த்டேக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கணும், எந்த சர்ப்ரைஸ் பண்ணாலும் கண்டுபிடிச்சிடறா அப்படிங்கிறதுனால இந்த டைம் புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒய்ஃபோட மொபைலில் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறாரு. இந்த ஆப் வந்து ஒய்ஃபோட மொபைல் இருக்க கேமராவை அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒய்ஃப் கொடுக்குற சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ், ஃபோன் எடுக்கும்போது அவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ், இது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறாரு. கடைசியில் அது ஹீரோக்கே சர்ப்ரைஸாக மாறிடுது. இந்த கேமராவை வச்சதுனால ஒய்ஃப் சர்ப்ரைசிங்காக சில விஷயங்களை ஹீரோக்கு தெரியாமல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் என்ன, அடுத்தடுத்து என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து உண்மையாலுமே ஒரு சுவாரஸ்யமான படம் அப்படின்னு சொல்லலாம். பெருசா மக்களால் கொண்டாடப்படாத இந்த வருஷம் வந்த அண்டர்ரேட்டட் படங்கள்ல இதுவும் ஒன்று. இந்த படத்தை அமேசான் OTT பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அங்க போய் பாருங்க. நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிறது ஒரு நொடி. ஒரு நொடி அப்படிங்கிற இந்த படம் வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட்ல இவ்வளோ சுவாரஸ்யமான ஒரு கிரைம் த்ரில்லரை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்ம MS பாஸ்கர் தான் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதுக்காக ஒரு 8 லட்ச ரூபாய் எடுத்துக்கிட்டு கிளம்புவாரு. கிளம்பினவரே காணோம் அப்படின்னு ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கிறவர் தான் நம்ம ஹீரோ. இந்த ஹீரோ இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது புது புது ட்விஸ்ட் ஏற்படுது. எப்படி அந்த MS பாஸ்கர் மிஸ் ஆனாரு, அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இதுக்கு நடுவில் இன்னொரு சப் பிளாட்லாம் வரும். அந்த சப் பிளாட் இதோட இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். கடைசியில் MS பாஸ்கருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற அந்த ட்விஸ்ட் உடையிற அந்த சீக்வன்ஸ் வந்து இப்படி எல்லாமா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை யோசிக்க வைக்கும். இந்த படத்தை நீங்க ஆஹா OTT தமிழ்ல வந்து நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய படம் ஹாட்ஸ்பாட். விக்னேஷ் கார்த்திக் அப்படிங்கிற ஒரு சூப்பரான டைரக்டர் டைரக்ட் பண்ண படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் ஆக்சுவலா ரிலீஸ் ஆன டைம்ல சரியா போகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட டைரக்டர் தான். ஏன்னா இந்த டைரக்டர் கட் பண்ண ட்ரைலர் இருக்கு இல்லையா, அந்த ட்ரைலர் வந்து ரொம்பவே வல்கரா அடல்ட் கண்டென்ட்டா இருக்கும். இதனாலேயே மக்கள் யாரும் தியேட்டருக்கு போய் படம் பார்க்கவே இல்லை. ஆக்சுவலா அது வந்து கிரவுட் ஃபுல்லிங் ஃபேக்டரா இருக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. பட் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காம இந்த படத்துக்கு அதுவே ஒரு நெகட்டிவ் ஃபேக்டரா மாறிடுச்சு. இந்த விஜய் டிவி, ஜி தமிழ், கலர்ஸ் இந்த மாதிரியான சேனல்கள்ல குழந்தைங்கள வச்சு நடக்கக்கூடிய ரியாலிட்டி ஷோ, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி வெவ்வேறு கோணங்கள்ல 3 கதைகள்ல பேசியிருப்பாங்க. ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு படம். அமேசான் OTT பிளாட்ஃபார்ம்ல இருக்கு, மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது பைரி. நாகர்கோயில்ல புறா ரேஸ் சம்பந்தமான ஒரு கதை. இது ஒரு ஆடுகள மலக்கு சூப்பரா வர வேண்டிய படம், எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த படத்துல புறா ரேஸ் சம்பந்தமா நாகர்கோயில்ல எப்படியெல்லாம் புறா ரேஸ் விடுறாங்க, அதுல என்னென்ன டீடைலிங் இருக்கு, எப்படியெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத சூப்பராகவே கேப்சர் பண்ணியிருப்பாங்க. இந்த சின்ன பட்ஜெட்ல இவ்வளோ சுவாரஸ்யமா ஒரு படத்தை சொன்னதுக்கே இந்த டீமை ரொம்பவே பாராட்டி ஆகணும். புறா ரேஸ் சம்பந்தமா ஒரு சுவாரஸ்யமான கதையை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படத்தை நீங்க அமேசான் OTT பிளாட்ஃபார்ம்ல பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற படம் ஜே பேபி. ஜே பேபி அப்படிங்கிற இந்த படம் வந்து ஒரு எமோஷனலான செம்மையான படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, 2 பசங்களோட அம்மா ஊர்வசி வந்து காணாம போயிடுறாங்க. அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா, நார்த் இந்தியால ஒரு ஊர்ல இருக்காங்க. அங்க ஒருத்தர் எங்க கிட்ட தான் இருக்காங்க, நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. 2 பசங்களும் மாறனும் தினேஷ் அவர்களும் வந்து அங்க தேடி போறாங்க. அவங்கள கூட்டிட்டு வந்தாங்களா இல்லையா, இதுக்கு நடுவுல இவங்க லைஃப்ல என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கறதெல்லாம் காட்டுவாங்க. அண்ணனுக்கும் தம்பிக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் காட்டுறது எல்லாமே சூப்பரா இருந்தது. அங்கங்க காமெடிஸும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லலாம். மாயாண்டி குடும்பத்தார் மாதிரியான படங்களை வந்து சன் டிவி, KTVல போடும்போது கடைசி வரைக்கும் பார்ப்பேன். ஒவ்வொரு தாட்டியும் எனக்கு அழுக வரும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு எமோஷனலா பயங்கரமா கனெக்ட் ஆகும். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு, இந்த 5 படங்கள்ல நீங்க பார்த்த படம் எது, அந்த படம் உங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.